Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy Channel. Welcome to all. எல்லோரும் எப்படிமா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.3ல செவன்த் சம் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். See, an open box is to be made from a square piece of material 24 centimeter on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown figure. Express the volume of V of the box as a function of X. அதாவது பாருங்க, அதாவது இந்த சம் கொஞ்சம் தேரி மாதிரி இருக்கும், பார்த்தோன்னா நம்ம பயந்துடக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். An open box is to be made from a square piece of material. அதாவது ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து செய்கிறாங்க. எப்படி, எதில் இருந்துன்னா ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி. ஓகேவா? டயக்ராம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியலில் இருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் அதோட சைட்ஸ் எப்படி இருக்குது, ஈச் சைடும் 24 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை கட்டிங் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை கட் பண்ணுறாங்க. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் ஸ்கொயர்ஸாக கட் பண்ணுறாங்க. எதுலேருந்து? ஃப்ரம் த கார்னர்ஸ், அதோட ஒவ்வொரு மூலையிலிருந்தும். இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர். இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு மொத்தம் 4 பக்கத்துலேருந்தும் 4 ஸ்கொயர். அப்போ வெட்டி எடுக்கிறாங்க, அதாவது கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த கார்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க. அண்ட் டேர்னிங் ஆஃப் த சைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த எடுத்துகிட்டு கார்னரில் என்ன பண்ணுறாங்க, மடித்து விடுறாங்க. அப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்துருக்கு. ஓகேவா? ஃபிகரை பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் வி. வால்யூம் கேட்டிருக்காங்க ஆஃப் த பாக்ஸ். எதோட வால்யூம்? பாக்ஸோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க, நாட் அ மெட்டீரியல். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதோட வால்யூம் கேட்டிருக்காங்க? வால்யூம் வி ஆஃப் த பாக்ஸ். பாக்ஸோட வால்யூம் என்ன? அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. இதோட போத் சைட்ஸ் வந்து என்ன, 24. அதாவது இந்த சைடு 24 ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் 24 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைடும் 24 சென்டிமீட்டர். அப்போது போத் சைட்ஸுமே என்ன தான் 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த கார்னர்லாம் கட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு பாக்ஸாக வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ அப்படி கட் பண்ணுறாங்க. இப்போ இதுவுமே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தானம்மா இருக்குது, இல்லையா? ஸோ 1 2 3 4 இந்த ஸ்கொயர். இது எப்படி எடுத்துக்கலாம், இந்த பேஜ் இந்த பக்கம் எக்ஸ், இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபுல்லாக இந்த குட்டி குட்டி ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கமும் எப்படி தான் இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அப்படி வெட்டி எடுக்கும் போது என்ன கிடைக்கிது, நம்ம ஒரு பாக்ஸ், ஓப்பன் பாக்ஸ் இல்லையா? ஸோ இந்த பாக்ஸோட வால்யூம் வந்து என்னவா இருக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ மொத்தம் இங்கே பாருங்களேன். இப்போ இதுதான் என்னது, நமக்கு இதுதான் என்னது, லென்த் இல்லையா, ஹைட்டு. இப்போ நம்ம வந்து லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போமா, அதாவது வால்யூம் வந்து ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்ன்னு படிச்சிருப்போமா இல்லையா? வால்யூமோட ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். கொஸ்டின்லேயே இருக்குது நமக்கு. இதுதான் என்னது, லென்த்து இல்லையா? ஸோ லென்த் வந்து என்னது 24. ஆனால் என்னவா பண்ணுறோம் நம்ம, இது ஃபுல்லாக எல் இல்லையா? பட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்னரை கட் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் தான் என்ன பண்ணோம், எப்படி மாறும், இந்த ஒரு பாக்ஸாக கண்டிப்பாக மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கார்னரை கட் பண்ணுறோன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், கார்னரை கட் பண்ணுறோம். அப்போ இது இல்லைன்னு வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மொத்தமாக இங்கிருந்து இது ஃபுல்லாக இதிலிருந்து இது வரைக்கும் தான் என்ன வந்துச்சு நமக்கு, 24 சென்டிமீட்டர் இல்லையா? ஓகே, கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, 24 சென்டிமீட்டர் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக தான் என்ன வந்துச்சு நமக்கு, 24ன்னு வந்தது இல்லையா? இது ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் தான் 24. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த கார்னரை கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கார்னர் கட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 24 சென்டிமீட்டர் என்ன அப்படியேவா இருக்கும், கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. அப்போ என்ன, கொஞ்சம் குறையும்.
ஆனால் நமக்கு அது எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? ஆனால் நம்ம இங்கே எப்படி எடுத்திருக்கோம், இங்கே எக்ஸ், இதுவுமே எப்படி இருக்கும், இந்த ஸ்கொயரோட ஒவ்வொரு சைடுமே எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போது என்னாகும், இங்கே ஒரு எக்ஸ் குறையும், இங்கே ஒரு எக்ஸ் குறையும் இல்லையா? ஸோ குறைஞ்சாலே என்ன தான் வரும், மைனஸ். அப்போது இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ்னால் 2x இல்லையா? ஸோ அப்போ எப்படி ஆகும், -2x. அப்போது இந்த பாக்ஸோட லென்த் என்னவாக இருக்கும், 24 - 2x தான் இருக்க முடியும். இதோட நீளம் வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதோட நீளம் என்னவாக தான் இருக்க முடியும், 24 - x. ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நான் ஏன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் சொல்கிறேன் இல்லையா? ஏன்னா பாருங்கள், நீங்கள் கேட்கலாம் எப்படி -2x வந்தது சொல்லுங்கள் அப்படின்னா, மொத்த லென்த் என்னவாக இருக்குது, 24 இருக்குது. ஆனால் இந்த கார்னரை கட் பண்ணுறோம், இதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணும்போது என்ன தான் ஆகும், கண்டிப்பாக குறையும் இல்லையா? ஸோ அதுதான், இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போது 2x குறையுது. அப்போ லென்த்துலேருந்து 2x கண்டிப்பாக குறையும். அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, 24 - 2x கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியும், L × B × Hன்னு தெரியும். ஓகே, L வந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? B வந்து என்னவாக இருக்கும், பியும் சேம் வேல்யூவாக தானே இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கொயர்னு சொல்லும் போது போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா பக்கமும் சமமாக இருக்குன்றனால பியோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 24 - 2x தான் இருக்கும். ஓகே, இப்போ ஹைட்டு வந்து என்னமா இருக்கும், இதுதான் ஹைட்டு இல்லையா? ஸோ ஹைட் என்னவாக இருக்கும், எக்ஸு. ஸோ ஹைட்டோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், எக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ளே போகலாமா? ஓகே, கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாம். எல்லோட வேல்யூ 24, நீளம் இல்லையா, லென்த்து 24 - x, சேம் பிரெத்தும் அதே தான் இருக்கும். ஹைட் வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். எதுக்கு தான் நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறோம், அந்த பாக்ஸ் செஞ்சோம் இல்லையா, ஓப்பன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம், அந்த மெட்டீரியல் பீஸுக்கு கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், v = L × B × H. எல்லோட வேல்யூ என்னம்மா, 24 - 2x. பியோட வேல்யூ 24 - 2x. ஹைட்டு எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இது மொத்தமாக பண்ணணும் வைங்களேன், கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுறோம், எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோமா, 1 by 1. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸ் இருக்குது, இதை வந்து அப்புறமா யூஸ் பண்ணலாம். இதை அப்படியே கூட மட்டும் நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டே வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். 2 பேர் எப்படி இருக்காங்க, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து 24ங்கிறது மல்டிப்ளை பண்ண போகிறோம். எங்கே, இவங்களை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 24ங்கிறது இந்த 24க்கும் காமன், இந்த -2xக்கும் காமன் இல்லையா? ஓகே, ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு -2x வச்சு பண்ணுவோமா? அப்போ இது எதுக்கு காமன், இந்த 24க்கும் இந்த -2xக்கும் காமனாக இல்லையா? ஓகே, பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும், 24 × 24 576 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 24 × -2x இல்லையா? அப்போ 24 × -2xனால் என்னமா கிடைக்கும் நமக்கு, 24 × -2x. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கணும், இங்கே மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும், மைனஸ் இல்லையா? ஸோ 24 × 2 48, எக்ஸ் இருக்குது, எக்ஸை விட்டுறக்கூடாது. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், -2 × 24 48, எக்ஸை அப்படியே எழுதிடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது ஃபைனலாக, -2x -2x. மைனஸ் இன்ட்டு மைனஸ், சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிடணும் எப்போவுமே. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இல்லையா? அப்போ எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடும். ஓகே, இப்போ இது 2 வேல்யூஸையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ மிச்சம் என்ன பேலன்ஸ் இருக்காங்க, எக்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸை வச்சு பண்ணணும். எக்ஸுங்கிறது எதுக்கு காமன், இது ப்ராக்கெட்குள்ளே இருக்க எல்லா டேர்ம்ஸ்க்குமே காமன் எது, எக்ஸு. அப்போ எக்ஸை வச்சு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 576 பண்ணணும். அடுத்து இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. ஸோ எல்லா வேல்யூவுமே எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், எக்ஸால் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸு வந்து இந்த டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. பண்ணலாமா? 576 × எக்ஸ் என்ன கிடைக்கும், 576 எக்ஸ் கிடைக்குமா? ஓகே, இங்கே என்ன இருக்குது, மைனஸ், எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ். ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -48, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா மீனிங் இல்லையா?
48 into 1 48 x into x squared. ஓகேவா கிளியரா? ஓகே மைனஸ் 48 1 into 48 48 x into x squared ப்ளஸ் 4x இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள் 4x squared into x எதுவுமே இல்லைன்னா 1 இருக்காதுன்னு நினச்சிக்கோங்க. 4 1 is 4x. நீங்கள் கேட்கலாம் எப்படி எக்ஸ் க்யூப் வந்தது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும் போது இப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பவரில் எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்க தான் மீனிங். அப்போ என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணும் போது பவரை வந்து என்ன பண்ணுவோன்னா ஆட் பண்ணுவோம். ஸோ 2 + 1 3 அப்படி தான் இங்கே எக்ஸ் க்யூப் ஆச்சு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருப்போம்னா 6th 7thலேயே படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்து இந்த மாதிரி நம்ம லோயர் கிளாஸில் எல்லாமே படிச்சிருப்போம்மா. இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஓகேவா? ஓகே அப்படி தான் இந்த எக்ஸ் க்யூப் வந்தது. இப்போது ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாமா? ஓகே டிகிரி எங்கே இருக்குது, இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு க்யூப் டேர்ம், அடுத்து செகண்ட் டிகிரி ஐ மீன் ஸ்கொயர் டேர்ம், அடுத்து வெறும் எக்ஸ்ட்ரா மட்டும் எழுத போகிறோம். அப்போது 4x³ மைனஸ் இதுவுமே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் 96x². ஃபைனலாக என்ன இருக்குது, எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ ப்ளஸ் 576x. ஓகேவா கிளியரா? ஓகேம்மா இந்த மாதிரி இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு புரியலை கிளியராக இல்லைன்னா கேளுங்க, கண்டிப்பாக மறுபடியும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேம்மா? என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகேம்மா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.